நம்ம வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க காலையில் என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். காலை வேலை குக்கரில் பருப்பு வேக போடலாம். எக்யூப்மெண்ட்ஸ் என்னோடது எடுக்கிறேன் பாருங்க. என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் இதே எனக்கு உயிர் தோழர். ஆமாம், அதுதான் எனக்கு என்னோட எக்யூப்மெண்ட்ஸ். எது வேக வைக்கணும்னா இதை எடுத்தா. ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி. நம்ம இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை சப்பாத்தி பூரி ஏதாவது போடலாம். மாவுலாம் கிடக்கு, ஆனால் போடுறதுக்குலாம் டைம் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட் தோசை தொட்டுக்க சாம்பார். இந்த சாம்பார் தான், கொத்தமல்லி தலை புதினா தலையெல்லாம் கிடக்கு. ஐயோ, போடுறதுலாம் போட மறந்துட்டேன். எண்ணெய் ஊற்றணும், வெறும் பருப்பை மட்டும் வைத்துக்கிட்டு. ஆமாம், விளக்கெண்ணெய் ஊற்றணும், மஞ்சத்தூள் போடணும். இத்தனை வேலை இருக்கு. நான் பாட்டுக்கு சும்மா ஏதோ ஞாபகத்தில் அப்படியே விட்டேன். காலைல மூளை வேலை செய்யணும்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். ஆமாம். அதுக்கு நம்ம எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? 5:10 தான் எழுந்திரிச்சுப்பேன் போல. ஏன்னா அந்த நேரம் தான் நான் ஒரு கனவு கட்டுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நேரம் என்னால் எந்திரிக்க முடியல. எழுப்பும்போது என்ன கனவு? ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, என்ன கனவு? அது எங்கள் அம்மாவோட பற்றி தான் வரும். உங்கள் அம்மாவோட பற்றின கனவா? ஆமாம். என்ன இருந்தாலும் நம்ம அம்மாவோட பற்றி நமக்கு மறக்கவே முடியல இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எத்தனையோ வருஷம் ஆச்சுனாலாம் அவங்களோட பேசியே, ஆனால் அவங்கள பற்றின கனவு தான் வருது. ஒரு மாமியார் வீட்டில் உள்ளவங்களை பற்றி நினச்சி ஒரு கனவு வர மாட்டேங்குது. அப்போ பார்த்துக்குவே. அப்போ என்ன அவ்வளோ பற்றுதல், பாசம். அவங்க ஒன்று கூட எங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க இலங்கி. அப்படி இருக்கையில தாய் வீடை பற்றி கனவும் தாய் வீடை பற்றிய கற்பனை. இந்த நேரத்தை அந்த அக்காட்ட கேட்டேன் பாரு, எங்க அக்கா எப்படி இருக்கான்னு. லட்சுமி அக்காட்ட சந்தையில. அதே எந்திரிச்சு நடக்க கிடக்க முடியலையா? யாரால? சோழபிரிமாவால. அதனாலதான் வரல. ஆனா உமாவெல்லாம் வந்திருந்தாங்களாம் திருவிழாவுக்கு. நம்ம பார்க்கவே இல்லை. நம்ம வாக்கில் வந்திருந்தாங்களாம். தேர்தலுக்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு தெரிஞ்சு நம்ம வாக்கில் இல்லை. நம்மளும் தானே தேருக்கு போனோம். நம்மளும் போனோம். வந்திருந்தாங்களாம், அவங்கெல்லாம் வந்திருந்தாங்களாம். இன்னைக்கு சுப்பைத்தான் வந்திருக்காங்களாம். விநாயக சோப்புக்கா அவங்க கல்யாணம். அதுக்கு சோழ வருவா. நல்லா இருந்தானா, அவர் நடக்க முடியல. ஒருக்கா நல்ல இல்லை. நம்ம இன்னைக்கிட்டே என்ன பண்ணலான்னு பிளான்? இன்னைக்கிட்டே பொம்பளைகளுக்கு என்ன இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டு பாசம் கடைசி வரைக்கும் போகாது. என்ன பொம்பளைகளுக்கும் இல்லை, ஆம்பளைகளுக்கும் அம்மா வீட்டு பாசம் இருக்கும். பாசங்கிறது எல்லாருக்கும், எல்லா ஜீவனுக்கும் உள்ளது. ஆனால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோமே. ஏன் அப்படிதான் ஒரு சிலர் சொல்லிக்கிட்டே இருந்தா அவன் அம்மா அம்மானுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்களே. எல்லாருக்கும் எல்லா பாசமும் ஒன்றுது. கரெக்டாக அளவாக கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லை. அம்மா வேணும், அப்பா வேணும், மாமனார் வேணும், மாமியார் வேணும், அண்ணன் வேணும், தம்பி வேணும், அக்கா வேணும், தங்கச்சி வேணும். அப்போதான் பாசம்னு என்னன்னு தெரியும் ஒரு ஜீவனுக்கு. தங்கச்சிக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம், அக்காவுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலாம். தம்பி இருந்தான்னா டேய் நீ இன்னைக்கு இதை பண்ணா நான். நிறைய பேர் நிறைய ஆம்பளைய மறந்துடுறாங்க. புரியுதா? அதனால எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தோணல. நிறைய ஆம்பளைய கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பாட்டையில போறதுக்கு தான் போறாங்க. தம்பி அன்னைங்களெல்லாம் நினைக்கிறதுக்கு தான் நினைக்கிறாங்க. என்ன அதே சமயம் லேடிஸ் அப்படி கிடையாது. எந்த ஒரு இதுவா இருக்கட்டும் அதுல எல்லாம் அம்மா அக்கா தங்கச்சி என்ன அவ்வளோதான் நினைக்கிறாங்க. அதனால தான் அதோட
விளைவுகள் தாக்க ரொம்ப மாதிரி தெரியுது. குக்கர் விசில் வந்துருச்சா? குக்கர் விசில் வந்துருச்சா? குக்கர் விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சு, பண்ணியாச்சு. குக்கர் விசில் வந்து அங்கிட்ட தனியாக வச்சுருக்கோம். ஆமாம், இங்கே பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம். வலிக்க நம்ம அதில் தண்ணி ஊற்றியாச்சா ஊற்றணும்? இதில் பாலில் தண்ணி ஊற்றிட்டேன். பால் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும், காய்ச்சி எடுத்துட்டு. இது என்ன ஒளியை கொதிக்க மாட்டேங்குது. அடுப்பு ஆனில் இருக்கா? இல்லை, ஆனில் தான் இருக்கு. பருப்பு குக்கர் நல்லா அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு விசில். இதுவே இதில் பருப்பை சட்டியில் வச்சா எப்படி நேரம் வைக்கணும்? நீ போயிட்டு நீ காலையில் அங்கே போய் சேர்ற வரைக்கும் பருப்பு வைக்கணும். நம்ம இது ப்ரெஷரில் வேறு நாள். ஆமாம், இதெல்லாம் கண்டுபிடிச்சனால தான் நம்ம சமையல் ஈஸியாக போச்சு. இல்லைன்னு வச்சுக்க யாருமே சமைக்க மாட்டா. ஏன் நானே சமைக்க மாட்டேன். உங்களுக்கு எத்தனை நாத்தனார் மம்மி? எனக்கு 4 நாத்தனார். கொழுந்தனார்? ஆனால் அவங்களெல்லாம் நினைக்கவே தோணலை. எந்த ஒரு இதுலையும் அவங்கள நினைக்கவே தோணலை. கனவுல கூட அவங்க ரொம்ப வரமாட்டாங்க. கனவுலையும் எங்கள் அம்மா வீட்டு ஆளுக்கு தான் வருவாங்க. கனவு காண்டாலும் இத்தனைக்கும் அம்மா வீட்டில் அவங்க பெரிய பாசமாவெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நினைப்பு என்னவோ பாழா போன மனசுக்கு மறக்கவே மாட்டேங்க. அதுதான் அதில் உள்ள பெரிய இது அட்வான்டேஜ். ஆம்பளை எப்படி இல்லை, கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்துட்டா பிள்ளைகள்லாம் 2-3 பிறந்துட்டா மறந்துடுறாங்க. மறக்கல, வேற உறவு வந்தனால அந்த உறவு காமா வச்சிருக்க மாதிரி இருக்கு. யாருக்குமே அம்மானா பிடிக்கும் தானே? பிடிக்கும். அப்புறம் ஒய்ஃப் நம்மளை நம்பி வந்துட்டா, பிள்ளைய நம்மளை நம்பி இருக்குதுங்க, அடுத்தடுத்த உயிரை பார்க்கணும்ல. அதனால இந்த உயிர் சரி இருக்கட்டும் அப்படின்னு காமா இருக்கணும். எல்லார்ட்டையும் எல்லா பசமும் இருக்கு. ஜென்ஸுன்னு லேடிஸுன்னு எல்லார்ட்டையும் எல்லா பசமும் இருக்கு. அது ஒருத்தங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கு. ஆனால் ஆம்பளை வந்து பாசத்தை வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க அவ்வளோ தூரம். என்ன? ஆமாம், பொம்பளைய பாசத்தை வெளிக்காட்டுவார். ஆம்பளை அடுத்தடுத்த வேலைன்னு போயிடுவாங்க. இன்னைக்கு பண்ணு, இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நாளைக்கு அடுத்த பண்ணு, அடுத்த பண்ணு அப்படின்னு. இப்போ படத்துல எல்லாம் கல்யாண புதுசுல பொண்டாட்டிகிட்ட உங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு தானே கேட்குறாங்க. இதே எந்த புருஷனையும் ஒரு எந்த பொண்டாட்டியும் நீ உங்க அம்மாவை பார்க்கணுமான்னு கேட்டதே கிடையாது. என்ன? ஆமா, அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு அம்மு அரசனே இன்னைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாடி வாங்குங்க போகலாம் அப்படிங்க அம்மு. அதனால அம்மா வீடு தான் அவ்வளோ உஸ்தியா போச்சு. அவங்க என்ன பண்ணாலும் பண்ணாட்டி பண்ணாத வீட்டுக்கே இவ்வளோ பாசமாக இருக்கீங்க. என்ன பண்ணனா என்ன எவ்வளோ பாசமாக இருக்கு. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், இது பொங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பொங்கிடுச்சு. இந்த காலத்தில் எல்லா அம்மாவும் பொண்ணுக்கு பண்ணுறாங்க. பொண்ணுகளும் அம்மாவுக்கு பண்ணுதுங்க. அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. டீ ரொம்ப இருக்குமோ? 1 டம்ளர் ஊற்றிட்டேன். கொஞ்சம் வேணா ஊற்றி வைப்போம். இது எதுக்கு மம்மி புளி ஊற வச்சுருக்கீங்க? புளி சாம்பாருக்கு கொஞ்சம் புளி ஊற்ற தானே. இன்னைக்கு 2 பொரியல் செய்கிறேன்னு சொன்னீங்க. அதே பண்ணணும், கூட்டு பொரியல் பண்ணிடுவேன். 5 நிமிஷம். தேங்காயெல்லாம் திரியிட்டே இருக்கு, பண்ணிடுவேன். லேட் ஆயிடாதா? சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுமா? கைஸ் இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க கைஸ். அதனால் விபதி டிப்பி மூடி கோணலாம் மூடி இருக்கு. மூடுனே சரியா மூடலை. கடவுளே, காலையில் விபதி பூசுவீங்களா? சாமி கும்பிட்டு விபூதி பூசி. கடவுளை நல்லபடியாக வச்சுக்கணும், எல்லாரையும் நல்லபடியாக இருக்கணும். கடவுளை
உயிர்த்த வாழ்க்கையை குறைவிட்டு செல்வத்தை கொடுங்க கடவுள் எல்லாமே செய்வாங்க. இவனுக்கு பொன்னியாச்சியாவே ஒரு நல்ல பொண்ணு சொல்லி முடிக்கணும் கடவுளே. பொன்னியாச்சியாவே சொல்லணும். நம்ம கேட்க சொல்ல மாட்டேங்குது. அதுவே வாயில வந்து அதுக்கே தோணி பிடிக்கணும். இல்லைன்னா அவனே காலேஜில் பிடிச்சிருவேன் கடவுளே. ஆமாம் கடவுளே, எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் கடவுளே. அவன் அப்படி பிடிக்கிறதா இருந்தது நேரம் பிடிச்சி செட்டில் ஆயிருப்பானே. இங்கே விளக்கு ஏற்றுறாங்க கைஸ். இந்த வெங்காயம்லாம் எப்போ அள்ளி வைக்கலான் இருக்கீங்க? அப்புறம் தான் இல்லைனா ஒரு 10 மணிக்கு நீ போனது. இங்கே பாருங்க கைஸ், இப்போல்லாம் எல்லா இடமும் வெங்காயம் சீப் ரேட் ஆகும். நேற்று கேட்டோம்ல, எல்லா இடமும் 5 கிலோ 100 ரூபா, 7 கிலோ 100 ரூபா. அதுக்கு பெரிய வெங்காயம் தானே. ஒரு காலத்தில் வெங்காயம் தங்க மாதிரி விற்கும்ல. ஆமாம், இந்த மகாலட்சுமி மூஞ்சி மாதிரி இருக்கணும் லேடிஸ் மூஞ்சி. அவ்வளோ பிரைட்டாக அவ்வளோ ஒரு இதுவாக கிடக்கு இருக்கு பாரு. மகாலட்சுமி மூஞ்சி சிரிச்சாப்புல நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் பாரு. லேடிஸ் மூஞ்சி அப்படி இருக்கணும். அதை விட்டுட்டு வக்கரமா ஒரு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டபன்னு கொதிக்கின்றது. இப்போ என்ன ஃபுல்லாகவே செருமந்த வலிக்கு மாறிட்டீங்க? ஆமாம், அதில் சோறு விட்டுச்சா சோறே சாப்பிட முடியல. சில்வர் தவளையில் அது என்ன தண்ணி சுற்றிக்கிட்டே நிற்கிது. பொங்கச்செம்பு மாதிரி அது. அதில் தண்ணி இப்படி இதில் சுற்றிக்கிட்டே நிற்கிது. அதனால தான் முத்துமினா வீட்லேயும் அப்படி தான் சுற்றிக்கிட்டு நிற்குமா. அப்புறம் எப்படி பண்ணுவா? முத்துமினா சொன்னா அப்படி தான் நிற்கும்பா. அப்படி நின்னா சாப்பிட முடியலையே. அவங்க அதை உடனே ஹாட் பேக்கில் குட்டிடுறாங்க. அது அந்த தண்ணி ஈக்குவல் பண்ணி கரெக்டாக கொடுத்துரும். நீங்கள் ஹாட் பேக்கில் கொட்ட மாட்டீங்களா? கொட்ட மாட்டல, கொட்டுறது இல்லை. இருந்தாலும் அது நல்லா இல்லை. நேற்றுலாம் ஒத்தியா எப்படி இருந்துச்சு சாதம். எதுக்கு அப்படிலாம் போய் இதுங்கிறோம். ஆனால் அதில் வடித்தா தானே நல்லது. நல்லதுங்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இதுலலாம் வடித்து சாப்பிட்டவங்க என்ன நல்லா வரல இல்லை சொல்கிறது. அது பார்க்க நாகரீகமா நல்லா இருக்கு சில்வர் தவளைனா. அது இந்த பாட்டம் இந்த இடம் வந்து வளைவாகும். அது இங்கே இருக்கு, அங்கே இருக்கு. இதுல கூட ஒழுங்கா வந்துருது. இந்த தவளை கூட ஒழுங்கா வந்துடும். அந்த தவளை பொங்கலுக்குன்னே உள்ள தவளை. பொங்க வைக்கதான் அந்த ஆட்சி வீடு வாங்கியிருக்காரு. அது பொங்க வைக்கதான் சரியா வரும். வெல்லம் போட்டு பொங்க வைக்கிறோம்ல, அதுக்கு தான் சரியா. அப்போ பச்சரிசிக்கு தான் சரியா வருமா? பச்சரிசி வெல்லம் போட்டு பொங்க வைக்கிறோம்ல, அது கொஞ்சம் குழவா இருந்தா தானே தேவையில்ல. ஆமாம், அதனால அதுக்கு சரியா வரும். சாதம் குலைவா வடிக்கணும்னா அதில் வடிக்கலாம். ஆமாம், ஒத்தத்தையாக வடிக்கணும்னா அதில் வடிக்கணும். அதில் வடிக்கக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா வந்துச்சுல மம்மி அதில்? அப்படியா? ஆமாம், அது ஒரு வாரமாக யூஸ் பண்ணீங்களோ தெரியல எனக்கு. அது ஞாபகம் ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சா? அப்புறம் தான் தனியாக இருந்துச்சு. தெரியலப்பா என்ன. ஆனால் கொதிக்க வச்சு தான் நான் போட்டேன் அரிசியெல்லாம். அதனால அந்த விஷப்பரிச்சி வேண்டான்னு விட்டுட்டேன். சரி, முட்டைக்கோஸ் தோட்டில் பண்ணவா? குக்கர் விசில் அடங்கியிருக்குமா? அடங்கிடுச்சு. நம்மளோட குக்கர் விசில் வர்றதும் சீக்கிரம் வந்துடும், அடங்குறதும் அடங்கிடும். அப்போ நல்ல சாதனம் தானே. ஆமாம், இந்த பார் வெந்துருச்சு பார். போதும். ஆமாம், வெந்துருச்சு. அடுத்து முட்டைக்கோஸ் பண்ண போகிறோம். முட்டைக்கோஸ் பண்ணுவோமா? முட்டைக்கோஸ் பண்ணுவா, கூட்டு வைக்குவா? எது வேணாலும் பண்ணுங்க. கூட்டு வைக்க போறீங்க? கூட்டு சொரக்கா கூட்டு வச்சுருவோம்.
நல்லா கழுவுறதுக்கு நல்ல தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்கு. முட்டைக்கோசு முட்டை கழுவிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காய் கூட்டு வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சரி. சிறுஞ்சீரகம் போடணும். கூட்டுக்கெல்லாம் சிறுஞ்சீரகம் தான் போடணும். தாளிக்கிறப்பட்டி காலையில் ஓப்பன். சிறுஞ்சீரகம் போட்டு க்ளோஸ், நாட் க்ளோஸ். சிறுஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு to add onion. இப்போ இது என்னது? சுரக்காய் to add. கொஞ்சம் தான் இருக்கு. இது உங்களுக்கு தானே சொன்னீங்க? ஆமாம், உனக்கு கொஞ்சம் வரும், எனக்கு வரும். இப்போ எப்படி எனக்கு சாப்பாடு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் கட்டுவீங்களா? ஆமாம். தண்ணி தான் ரொம்ப டிமாண்டாக இருக்கு போய். நேற்று தண்ணி பிடிக்க சாயந்தரம் வர்றது இல்லையா? 2 குடம் பிடிச்சிடணும் காலையில். கூட்டுங்கிறனால பருப்பு ஆட் பண்ணுவீங்களா? ஆமாம். கொஞ்சம் வரமிளகா அவனு போட்டுருவோம், அப்போதான் காரத்துக்கு வேணும்னு. கருவேப்பிலாம் போட்டாச்சு, தாளிச்சு ஊற்றியாச்சு. இது வெந்துச்சுன்னா இறக்கி ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதானே? அவ்வளோதான் கூட்டு. சரிவா, டீ சாப்பிடுவோமா? கூட்டு வேகுது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் சாம்பார் வைக்கணும். டீ தான் ஊற்றிட்டேன், வடிகட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் அடங்கி விட்டதா மம்மி? விசில் அடங்கி, கூட்டு தயார். இந்த பத்தியா சூப்பரான கூட்டு ரெடி. சூப்பராக இருக்குது. அது எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. சூப்பரான கூட்டு ரெடி. அது என்ன கூட்டு? சுரக்காய். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சுரக்காய் கிட்னிக்கு அவ்வளோ நல்லது. அதனாலதான் இப்போ சுரக்காய் கூட்டு வேஸ்ட் பண்ணுறதில்ல. சுரக்காய் வாங்க, முன்னாடியெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். இப்போ கிட்னி பேஷண்ட்டுக்கே இது கொடுத்தா சரியாயிடுமா அப்படின்னு போடுறாங்க. அப்போ இதில் ஊற்றுனோம்னா ஊற்ற முடியலையப்பா. கீழே ஊற்றிக்கலாம். இதில் இப்போ கூட்டு நேற்று சந்தைக்கிட்ட அந்த வீட்டுக்கிட்ட கல்யாணக்கார விடா. ஆமாம், அதுதான் விநாயகா சோப்பு. அவருதான் கல்யாணக்கார விட. அங்கே தான் வந்துருக்காங்க. ஆயிட்டேன் அவளுக்கு. ஆனால் எல்லாம் தெரியுது, இவங்களை பற்றி நான் எல்லா நியூஸும் தெரியுது. பார்க்கலனாலும் பேசலைனாலும் இல்லை, பார்த்துருப்பா போல. அக்கா வரல, அண்ணன் மட்டும்தான் வந்திருக்காங்க அப்படின்னா. அவங்க வீட்டுல சின்ன வயசுலேருந்தே அவ வேலை பார்க்குறா. அவங்க அந்த அடிபட்டப்பெல்லாம் காசு இருந்திருக்காதுல்ல அவங்களுக்கு. அப்பெல்லாம் எப்படி? அப்பவுமே இவ பாசமா தான் இருந்திருக்கா. ஒரு இதுதான் பாசமா தான் இருந்திருக்கா.
அடுத்து முட்டைக்கோஸ் பண்ண போகிறீங்களா? அடுத்து முட்டைக்கோஸ். ஆமாம், கடைசியாக தான் சாம்பாரா? ஆமாம். முட்டைக்கோஸ்க்கு என்ன வேணும்? கடுகு, உளுந்தம் பருப்பு, ம் கடலைப்பருப்பு வேணால் போடலாம். ம் கடலைப்பருப்பு போடலாம், நல்லாயிருக்கும். ம் முட்டைக்கோஸ் கழுவிட்டு அள்ளி போடணும். ம் அதாவது இட்லி சட்டியில் கொடுத்து கழுவணும். ம் காய்கறி நறுக்க மட்டும் தான் முடியுது, கழுவ முடியாது. கழுவ முடியாது, கழுவுறது எப்படி? காலையில் தான் கழுவோம். இதில் பைப்பு தண்ணி பிடிச்சி கழுவணும். வெங்காயத்தை போடணும். வெங்காயம், பருப்பு, ஒரு வரமிளகாய் பிடிச்சி போடுவோம். பச்சை மிளகாய் நான் யூஸ் பண்ணவே இல்லை. வரமிளகாய் பிடிச்சி போடுவோம் காரத்துக்கு. முட்டைக்கோஸ் தோட்டல். இதை கழுவிட்டு வரீங்கண்ணே. ஒரு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு உள்ள போட்டு நான் போட்டேன். கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ முட்டைக்கோஸ் தள்ளி போடலாம் கழுவி. இது எத்தனை முட்டைக்கோஸ் எடுத்துருக்கீங்க? ஒரு 1/2 பீஸ் எடுத்துருக்கீங்களா? காலுக்கு கொஞ்சம் கூட. இது டோட்டல் பண்ணால் கம்மியாக போயிடும், எதுவுமே சுருங்கி போயிடும். முட்டைக்கோஸ் எதுக்கு மேம் வச்சு சாப்பிடலாம்? ஒரு சாதத்துக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் முஸ்குன்னு குத்தாதா? முட்டைக்கோஸ் இப்படி குத்து வெந்துருச்சுன்னா நல்லா சாஃப்டாயிடும். வேகிறதுக்கு முன்னாடி தான் முஸ்கு. ஆமாம், முஸ்கு வெந்துருச்சுன்னா சாஃப்டாயிடும். ஸ்ப்ரிங் ரோலாக இருக்கும்ல, ஆமாம், அது இந்த இது பசியை போக்குறது மாதிரி உள்ளதுக்கெல்லாம் இது போட்டுறாங்க. ஆமாம், சிக்கன் ரைஸு ஆமாம், இந்த இதெல்லாம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது மட்டும் போட்டால் கட்டாது. ஆமாம். இது கம்மி ரேட்டா மேம் முட்டைக்கோஸ்? ஆமாம், ரொம்ப கம்மி ரேட்டு. அந்த பெருசே 20 ரூபா தான். ரொம்ப கம்மி ரேட். அப்போ ஒருத்தவங்க முட்டைக்கோஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்க சீப்பாக வாங்கி சாப்பிட்றான்னு சொல்லணுமா? இல்லை, யாருக்கும் பிடிக்கிறது இல்லை அவ்வளோ தூரம் முட்டைக்கோஸ். நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை முட்டைக்கோஸ்னா. கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணி, கொஞ்சோண்டு பருப்பு போட்டேன். இது வேகணும், ஒரு விசில் போடணும். அதில் உள்ள தண்ணியிலே வேகட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா சரியாக வரும். அதில் சாதம் வந்துருச்சாங்க? சாதம் வேக இன்னும் கொஞ்சம் நேரம். அரிசி நல்லா இருக்குல்ல, ரொம்ப குட்டி உண்டு. ஆமாம், வெந்துருச்சுடா. அப்போ அதில் இது பண்ணிக்கலாம் சாம்பார். வெந்துருச்சு. இந்த அமுக்கணும்னா அமுக்க வருது. வெந்துருச்சு. வெந்திருக்கும். இருந்தாலே ஒத்தையாக இருக்கு. மற்றவங்கெல்லாம் சாதம் மட்டும் ஒத்தையாக நீட்டாக வடிப்பாரு. பார்த்து வடிப்பாரு. ஏன்? அவங்க சாதம் மட்டும் நீட்டாக இருக்கணும். நம்ம அவ்வளோ தூரம் கவனமாக பார்த்து வடிக்கிறது இல்லை சாதத்தை. ஆனால் நமக்கு இயற்கையாகவே நல்லா வந்துடும். சோறை இது பண்ணி விடணும், சோறு வடித்து விடணும். அதுக்கு இந்த சட்டி வேணும். சோறு வடிச்சு விட, இது பருப்பு ஊற்றி இதை சமைச்சிட்டு பண்ணணும். இந்த சாம்பார் திறக்கி விட்டுட்டு பண்ணணும். சாம்பார் எவ்வளோ நேரம் மம்மி அங்கே வேகிறது? அதெல்லாம் சீக்கிரம் வந்துடும். அது நம்மள்கிட்ட இது இருக்கே, எக்யூப்மெண்ட். இதே மாதிரி இன்னொன்று ரொம்ப நல்லவன். இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் பண்ணலாம். இன்னொரு அடுப்புலையும் பண்ணிடலாம். நல்ல ஹெல்ப்பாக இருப்பேன். ஆமாம், உயிர் தோழன். எனக்கு இது இல்லைன்னா சமைக்கிறதுனா பெரிய கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இருக்க வந்து சமையல் அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே வந்துடும். அப்போ இன்னொன்று வாங்கிட வேண்டியதானே அதுலேயே?
அது 3000 2000மா எவ்வளவு கொடுத்தோம் தெரியல, ஞாபகம் இல்லை. 2000மோ 3000மோ கூட. 3000க்கு அந்த குக்கர்லாம் வாங்கி என்ன பண்றது? நமக்கு இந்த ஒரு குக்கர் மட்டும்தான் யூஸ். புரியுதா? அந்த குக்கர்லாம் வாங்கி யூஸே கிடையாது. இப்போ கடையாக இருந்தாலே எங்களுக்கு இது மட்டும் போதும்னு கேட்கலாம். ஆமாம், அவங்க இது ஆன்லைனில் வாங்குறது அப்படின்னு கேட்க முடியாது. கடையிலலாம் செட்டாக உள்ளதுன்னா இது ஒன்று மட்டும் தனியாக தெரியல அப்படின்னு கேட்டு பார்க்கலாம். இது ஒண்ணுதான் நமக்கு யூஸ். மற்ற அந்த சின்ன கூட யூஸ் இல்லை. அந்த அது 2 லிட்டரு அது லிட்டு மூடுனாக்க டயர் சீக்கிரம் போயிடுது. அதுல மூடிதான் எனக்கு டயர் முன்னாடி போனுச்சு. பொங்கல் டயத்துல டயர் போயிட்டே இருந்துச்சு பாரு, கிடைக்காம நம்ம தடுமாறணும். ஆமா, அதனால இப்ப சின்னது நான் யூஸ் பண்ணவே இல்லை, சும்மா தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி குக்கர் 2 லிட்டரு 2 லிட்டரு இதுவும் நல்லா இருக்கும். ஆனா லிட்டு இது கரெக்டா வரமாட்டேங்குது, டயர் போயிடுது இதுல. அதையே போட்டோம்னா அதனால இதை யூஸ் பண்றது இல்லை. இதுவும் நல்லதுதான். இதுல முட்டையெல்லாம் வேக வச்சா ஈஸியா வந்துடும். முட்டை வேக வைக்கலாம், கொஞ்சமா அளவு கம்மியா இருக்குது வேக வைக்கலாம். குவாலிட்டி ஒரு ஆளுக்குள்ள சாதம் அதுல வைக்கலாம். ஆனா அது டயர் போயிடுது சீக்கிரம். அதனால இது யூஸ் பண்ணாமலே வச்சிருக்கேன். நிறைய குக்கர் கிடக்கு, 1 2 3 அங்கே 2 இருக்கு, 5 குக்கர். அவ்வளவு குக்கர் கிடக்கு. இப்ப இது மாதிரி இன்னொன்னு வாங்கினா போதும். இதுதான் நீங்க டெய்லி யூஸ் நல்லா யூஸ் பண்றேன். ஆமா, நமக்கு போதும். இப்ப முக்கியமான வந்தாலும் குழம்பு வைக்கிறது போதும். என்ன ஆனா கேக்குறான்னு சொல்றீங்களே, இந்த குக்கர்ல பிரியாணி போட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பத்துதுன்னு? ஆமா, கேட்கறவங்களுக்கு என்ன, அவங்க வீட்டுல பிள்ளைங்க இப்படி எல்லாம் இருக்குது, அதனால பத்தாது. நம்ம வீட்டுல நம்ம 2 பேர் தானே. பசங்க எல்லாம் அவன் வினோவெல்லாம் சாப்பிடுற வயசு தானே, அதனால வேணும் தானே அவங்க. அவன் 5வது போறானா, அப்ப என்ன வயசாகுது? 5வதுன்னா 5 அவன் சேர்ந்ததே 7 வயசுல தான் சேர்ந்தேன். 7 12 13 வயசாக போகுது அவனுக்கு. அப்ப பாத்துக்கு. அதனால அவனை கூட்டிக்கிட்டு தான் அவ்வளவு வேலையும் பார்க்குது. இனிமேலுக்கு பெரிய பையன் தான். ஆமா, 13 வயசு ஆயிடுச்சு. பிள்ளைய பெருசாயிருச்சுன்னா அதுகளுக்கு காலம் இப்படிங்கிறக்குள்ள அதுகளுக்கு முடியும், ஈஸியா போயிடும். என்ன நீங்க என்ன ஓனாங்குடி இடம் பார்த்தீங்களா? அது சொல்லுது, பார்த்தேன், கட்டவே இல்லைங்குது, தெரியல. ஆமா, நானும் தான் பார்த்தேன், அது கட்டின மாதிரி தெரியல. பூக்காரி வேற எங்கேயோ கட்டுறாங்க. அது இந்த நகர்னு சொல்றாங்க, தங்கம் நகர்னு. அதாவது ஓனாங்குடிக்குள்ளேயே பக்கத்துல தங்கம் நகர் இல்லாமல் பக்கத்தில் கட்டுற வீடுக்கு ஏதோ ஒரு குடிசை ஓட்டு வீடு தான் அவங்க. நாங்கள் வீடு கட்டுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் தெரியாமல் சொல்ல மாட்டாளே. இப்போ தான் அப்படி தானே சொல்கிறாங்க, பக்கத்தில் வீடு கட்டினாலும். இப்போ நம்ம இந்த தெருவில் இருக்கிறத என்ன சொல்கிறாங்க, 8ஆம் அப்படி இல்லை, SMS நகரில் தான் இருக்கோம். ஆனால் வீடு SMS நகரில் இருக்க மாதிரி தான் பெரிய வீடாக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இந்த ஏரியா அந்த ஏரியாண்ணே அது மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வெந்துருச்சு, சூப்பராக வந்துருச்சு பாரு. இப்போ தேங்காய் பூவை போட்டு ஒரு கிண்டு இறக்கினா முடிஞ்சிச்சு. 2வது. ஆமாம், 2வது. சாம்பார் மட்டும் பாக்கி. சாம்பார் மட்டும்தான் பாக்கி. தேங்காய் போட்டதுக்காக கொஞ்சம் அடுப்பில் வைப்போம். தண்ணி இல்லை பார்த்தியா, எல்லாம் இருக்கு, அளவாக இருக்கு, எல்லாம் ஃபில்டர் ஆயிடுச்சு. தண்ணி கூட ஊற்றுனா சொதான்னு இருக்குமா? ஆமாம், அது நல்லா இருக்காது. தண்ணி கூட ஊற்றினாலும் அது அளவாக வெந்துருமா எப்படி? இல்லை, அளவாக வேகாது, கூட தான் இருக்கும். கலட்டையிலையும் கூட தான் இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால பக்குவமாக ஊற்றணும். ஆமாம். இந்த சட்டியில் மாற்ற போகிறீங்களா? இந்த சட்டியில் மாற்றிட்டு அதில் இதுக்குள்ளது அப்படி போடணும். சாம்பாருக்கு திறக்கி விடணும். முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி, கூட்டு ரெடி, முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. நான் சமைக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு சமைக்க தெரியுமா? இப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பசங்களுக்கு இப்படி பார்த்து வீடியோ எடுக்கிறத பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அம்மா எப்படி பண்றாங்கன்னு. என்ன
நிறைய வீடியோஸ்லையும் பாப்பா. நிறைய வீடியோஸ்ல எல்லாம் அம்மாவுக்கு வீடியோ எடுக்கிறாங்கல்ல, நிறைய பசங்க எடுக்கிறாங்க. இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு அம்மா இப்படிதான் சமைக்கிறாங்க, நம்மளும் பண்ண இப்போ என்ன யாரும் இல்லாத போது சீரகம், கடுகு, பெருங்காயம். பெருங்காயம் தூள் தானே போடணும்? ஆமாம், பெருங்காயத்தூள். பெருங்காயம் ஒன்று இதுவே எல்ஜி பெருங்காயம் அப்படியே கிடக்கு. அது நுணுக்க யோசிச்சுக்கிட்டு அப்படியே கிடக்கு. நுணுக்க நுண்டு. இப்போ இதில் இந்த பருப்பு காயெல்லாம் தூக்கி கொட்டுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ்டு. ஆமாம், அதெல்லாம் ஒன்று வெந்துடும். ஒன்று அது என்ன சவுச்சவு சாம்பாரா? சவுச்சவு சாம்பார். ஆமாம், 2 கருவேப்பிலை போட்டுருவோம் அது தலையில். மேலே போடுறது ஏன் தலையிலன்னு சொல்கிறாங்க? அதுதான் மேலே இருக்கனாலையா? ஆமாம், அது தலையில். மிளகாத்தூள் அப்புறம் போடுவோமா? மிளகாத்தூள் போட்டால் மேலே வருதுன்னுமா? அது ஒரு சந்தேகமாகவே இருக்கு. புளி தண்ணி. ஆமாம், புளி தண்ணி எதுக்காக ஊற்றுறோம்? புளிக்கிறதுக்காகவா? புளி தண்ணி ஊற்றினாதான் சாம்பார். கொஞ்சம் எவ்வளோதான் தக்காளி போட்டாலும் ஒரு சோள புளி ஊற்றணும், அப்போ தான் சாம்பார். கொஞ்சம் உப்பு போட்டுருவோம். இப்போ இந்த உப்பே போட்டால் நல்லதான். இந்துப்பு வாங்கிக்குவோம், இந்துப்பே போடுவோம். இந்துப்பு நல்லதான், உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். அளவு கூட இருந்தால் அளவு கூட போடணும். ஆமாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள், இந்துப்பு, மிளகாத்தூள் மட்டும் அப்புறமா இல்லை இப்போ போட்டால் மேலே வருதுன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. போட்டுத்தான் பார்ப்போமே. இன்னைக்கு 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. கொத்தமல்லி தலையும் போட்டு விட்டோம்னா அது பாட்டுக்கு வெந்துடும். எல்லா காயும் சேர்க்கறனால இது கூட்டு குழம்பா? கூட்டு குழம்பு இல்லை, குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்கிறார். அது கூட்டி வைக்கிறது கீழே கூட்டி வைப்போம், அடுப்பில் வைக்க மாட்டோம். கொத்தமல்லி தலையும் புதினா அதெல்லாம் நிறைய இருக்கு. போய் அது ஒரு நாள் இது தேங்காய் போட்டு அரைக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி தான். இப்போ விசில் வர வச்சுட்டு சாதத்தை இதில் கவுத்து விடணும். இப்போ விசில் வரட்டும், சாதத்தை இதில் கவுத்து விடணும். முடிஞ்சிச்சு வேலை. பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை, சாம்பார். இந்த சாம்பார் மதியத்துக்கு சாதம், சுட சுட சாதம். இவனை கட்டுறதுக்காக வேண்டி ஊற்றி வச்சுருக்கேன். சாம்பார், முட்டைக்கோஸ் தோட்டல், இது சுரக்காய் கூட்டு. அவ்வளோதான். சுரக்காய் கூட்டு, முட்டைக்கோஸ் தோட்டல், சாம்பார். இதுதான் மதியத்துக்கு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.